வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். முக்கியமாக அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், நான் போடுற புது புது டெய்லியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை பற்றி இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பேசாமல் போயிடலாம். திருவண்ணாமலை டெம்பிள், இதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து சமஸ்கிருத பேரில் வந்து என்னென்னா அருணாச்சலேஸ்வரா டெம்பிள். இது வந்து சொல்லிட்டு இருந்தது. இப்போ நம்ம தமிழ் மொழியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையார் டெம்பிள், அதாவது அண்ணாமலையார் திருக்கோவில். இது ஒரு வரலாறு பெற்ற இந்து கோவில். அதாவது இந்த மலைக்கு மேலே வந்து டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை மாதத்தப்ப அந்த மலைக்கு மேலே வந்து தீபம் ஒன்று ஏற்றுவாங்க. அந்த தீபம் பேர் தான் வந்து கார்த்திகை தீபம். நம்ம சும்மா சொல்லணுன்னாலே அப்போ பட்டாசு எல்லாமே வெடிப்போம். நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஒரு இடத்துலையும் பற்ற வைப்போம். இப்போ வந்து இங்கே வந்து சிவன் மற்றும் பார்வதி இவங்க தான் இருக்கிறாங்க. இந்த கோயில் மாதிரி இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து அண்ணாமலையார் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே அவர் இருந்திருக்கிறார். அதுக்கு பேர் என்னதுன்னா ஆதி அண்ணாமலை. அந்த ரொம்ப பழமையான கோயில். அதை பார்க்குறதுக்கு அப்படியே திருவண்ணாமலை கோயிலாட்டமே இருக்கும். ஆனால் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து எப்படின்னா 9 கோபுரம் இருக்கும். ஆனால் இந்த ஆதி அண்ணாமலை கோயிலுக்கு மட்டும் ஒரு கோபுரம் தான் அழகாக இப்போ இருக்கும். நாங்கள் போயிருந்த திருவண்ணாமலை அப்போ வந்து இந்த ஆதி அண்ணாமலை கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கும்னு இருக்கிறேன். இதுக்கு வந்து எப்படின்னா இந்த மலையை சுற்றுறதுக்கு வந்து கிரிவலம்னு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. கிரிவலம்னா வந்து என்னதுன்னா இந்த மலையை சுற்றுறது. அந்த மலையை சுற்றும் போது ஒரு லிங்கமாக இருக்கும். அக்னிலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், குபேரலிங்கம், இந்த மாதிரி ஒரு லிங்கமும். வந்து பார்வதி பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உண்ணாமுலை அம்மன், அதாவது உண்ணாமுலை அம்மன். இது வந்து பாடல் பெற்ற தலம். இன்னொன்று பஞ்சபூதம் தலத்தில் வந்து இது நெருப்பு ஸ்தலமாகவும் இருக்கிறது. அந்த மாதிரி ஸ்தலம்னா வந்து என்னதுன்னா நீருக்கு வந்து அது சரியாக தெரியல, நெருப்புக்கு தான் திருவண்ணாமலை டெம்பிள். இந்த கோயில் வந்து சொல்லப்போனால் விஜயநகர ரூலர்ஸ் வந்து சங்கமா தியானஸ்டி அப்போ வந்து 1336லேருந்து அதாவது 1485 CE வரைக்கும் பார்த்துருந்தாங்க. அது வரைக்கும் சாளுவா டயானஸ்டி அண்டு துளுவா டயானஸ்டிங்கிறவங்க வந்து என்னென்னா 1491லேருந்து 1570 CE வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்து 6 டெய்லி ரிச்சுவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதாம்மா. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் ஃபெஸ்டிவல். இந்த கார்த்திகை தீபம் நான் சொன்னேன்ல, அந்த கார்த்திகை தீபம்னு அந்த மலைக்கு மேலே ஒன்று இது பண்ணுவாங்க. சரி, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணேன். அது வந்து அது வந்து எப்போ இது பண்ணுவாங்கன்னா ஃபுல் மூன் இல்லை இது வந்து தீபம் is celebrated during the day of the full moon between November and December. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது நடக்கும்போது பௌர்ணமி நவம்பர் மாதத்துலேயும் டிசம்பர் மாதத்துலேயும் நடக்குவாங்க. அதாவது இந்த மலைக்கு மேலே. அதாவது இந்த மலை வந்து அவ்வளோ அழகாக இருக்குமாம்மா. இது வந்து எங்கே இருக்குதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலைங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த மலைக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா நாம் வந்து சேலம் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். சேலமில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் எப்போ கட்டி முடித்தாங்கன்னா 9th செஞ்சுரியில் வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்களாம்மா. இந்த கோயிலோட மேப்பை வந்து நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வழியாக போகணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அயோத்தியப்பட்டினம்ங்கிற ஒரு ஊர்லேருந்து அரூர் வரைக்கும் போகலாம். இன்னொன்று தீவட்டிப்பட்டிங்கிற ஒரு ஊர்லேருந்து அந்த அரூர் வரைக்கும் போகலாம். இன்னொன்று வந்து என்னதுன்னா என்னென்னா கைஸ் இந்த கள்ளக்குறிச்சி அப்படிங்க கூட போகலாம் கைஸ். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக மேப்பு அந்த ரூட் வச்சு மேப் அமுச்சு விட்றேன் கைஸ். ஓகே பாய்.
நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.